வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அனுபவம், உங்களின் விழிப்புணர்வு. ம் ஒவ்வொரு நீங்க வெப்சைட்டோ அல்லது யூடியூப்போ நீங்க சாரீ ஹோல்சேல்ல நீங்க சூரத்த செலக்ட் பண்ணா, நமக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர்றது இந்த அஜ்மீரா ஃபேஷன். அதாவது இவங்க சாரியோட மேனுஃபேக்சர். சாரியோட உற்பத்தி ஆலையே வச்சிருக்கிறாங்க. சரியா? இவங்க ஒரு கம்பெனியே அதாவது புரொடக்ஷன் பண்றாங்க. ஒரு சாரி, டாப்ஸு இந்த மாரி சில கிளாத்துலாம் இவங்க உற்பத்தி செய்றாங்க. சூரத்ல நம்பர் 1ன்னு சொல்றாங்க. ஏன் இந்தியால நம்பர் 1ன்னுட்டு சில யூடியூப்ஸ்லாம் நான் பார்க்குறேன். நான் நான் நம்புற சில ஒரு 2, 3 யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அவங்கலாம் இத பத்தி ரொட்டேட்டாவே போட்டே இருக்கிறாங்க. அது இவங்கள பத்தி அஜ்மீராவ பத்தியே ரொட்டேட்டாவே இவங்க பேசுறது ஹிந்தி. பட் இவங்களே அத டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லயே போட்டுட்ருக்கிறாங்க. நான் அப்பப்போ அதெல்லாம் கவனிப்பேன். அது முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடி நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சரின்ட்டு நம்ம தொழில் தொடங்குனா, சரி இவங்ககிட்டயும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானு செக் பண்ணி பார்த்தேன். சரி இவங்க எப்படி அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். அந்த அனுபவத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். மத்தபடிலாம் இந்த கம்பெனிக்கு எனக்கும் எதுவும் ஒரு ரிலேஷன் எதுவுமே கிடையாது. அ குறிப்பா அதே மாரி நீங்க இந்த தொழில் சம்மந்தமா சில நண்பர்கள்லாம் யூடியூப் போடுறீங்க. இவங்கள பத்தி நெறையவே போடுறீங்க. பட் இவங்கள பத்தி போடுறதுக்கு முன்னாடி, இந்த அஜ்மீரா ஃபேஷன பத்தி போடுறதுக்கு முன்னாடி, நீங்க ஃபர்ஸ்ட்டு இவங்களுடைய கேட்லாக் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணுங்க. இவங்க பண்றதெல்லாம் உண்மையா, கரெக்ட்டா, பொய்யா எல்லாமே ஓரளவுக்கு அதாவது இவங்க பண்றது ஓரளவுக்கு 80, 90% வச்சுக்கோங்களேன். 90% கரெக்ட்டாவே பண்றாங்க. ஓகே. நீங்க சொன்ன மாரி வீடு ஆனா, எனக்கு அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இடிக்குது. மத்தபடி இவங்கலாம் எந்த குறை சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லைன்னு நான் யூடியூப்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் நேரடியாவோ இது நான் விசிட் பண்ணல. ம். எங்க இடிக்குதுன்னா, நீங்க போடுறீங்க ஒவ்வொரு வீடியோல நான் பார்க்குறேன். அதாவது மனி டிரான்சாக்ஷனாலும் சரி, இப்போ நீங்க ஒரு 10,000 குடுத்து நீங்க செலக்ட் பண்றீங்க. அவங்க கேட்டலாக் அனுப்புறாங்க. நீங்க செலக்ட் பண்றீங்க. அதெல்லாம் கரெக்டாவே அனுப்புறாங்க. எல்லாமே ப்ராசஸா கரெக்டாவே ப்ராப்பரா பண்றாங்கன்ட்டு சில யூடியூப் சேனல்ல அ வுமன்ஸும் அந்த பெண்கள் ஆண்களுமே சில நல்ல கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாவே சொல்றாங்க. ஓகே. எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்குது. எனக்கு எங்க இடிக்குதுன்னா, அ இவங்க இவங்களோட வெப்சைட்குள்ள போங்க. வெப்சைட்ல போனீங்கன்னா அல்லது நீங்க இவங்களுக்கு நம்பர் குடுத்துட்டாங்க. அந்த WhatsAppலயும் நீங்க போங்க. இந்த மாரி நான் ரீசெல்லர் எனக்கு சென்ட் மீ கேட்டலாக் அப்படின்னு அனுப்புனா, அவங்க கேட்டலாக்ல எல்லாமே நெறைய அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 சாரி மாடல் வரைக்கி அவங்க அனுப்பிடுறாங்க. அவங்க வெப்சைட்குள்ள போனாலுமே கேட்டலாக் நெறையவே ஃபோட்டோஸ் நெறையவே இருக்குது. நியூ மாடல் எல்லாமே இருக்குது. வித்து பிரைஸோட இருக்கும். விலையும் அதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எங்க இடிக்குதுன்னா, இவங்க குடுக்குற விலையிலேயே நம்ம தமிழ்நாட்ல மதுரை, இந்த ஈரோட்ல ஹோல்சேல்லயே கிடைக்குது. அது நான் மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஏன்னா, அந்த அஜ்மீரா குடுக்குற சூரத்ல குடுக்குற ரேட்டும், இங்கேயும் முன்ன பின்ன மிஞ்சி போனா ஒரு 10, 20க்குள்ள தான் டிஃப்ரெண்ட்டா கொஞ்சம் கூட குறை இருக்கே தவிர, அவ்வளவு சூரத் விலைக்கே ஏன்னா அஜ்மீரா குடுக்குற விலைய விட ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்லாம் கிடைக்குன்னு நான் என் நண்பர்கள், ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால அந்த அஜ்மீரா குடுக்குற ரேட் எனக்கு அவ்வளோ ஒண்ணும் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்ல. ஆமா. ஏன்னா, அவங்க குடுக்குற ரேட்டு இங்கேயே கிடைக்குது. நம்ம ஈரோடு, மதுரையில ஹோல்சேல்லயே கிடைக்குது. அ ஏன் இதில நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஏன் அங்க பர்ச்சேஸ் பண்ணணும்? அ அங்க இருந்து நீங்க கேட்டலாக் பார்த்து ஆர்டர் பண்ணி அவங்க அனுப்பிவிட்டு அது டேமேஜ் ஆயி அ ஆனா அவங்க சொல்றாங்க டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அனுப்பி நம்ம வீடு சேர்றதுக்கு 2 வாரம் ஆயிரும். மறுபடியும் நீங்க அத அனுப்பி அவனுக்கு 2 வாரம் கழிச்சு போய் சேர்ந்து மறுபடியும் அத ரிட்டர்ன் பண்ணி அதுக்குள்ளயே நீங்க தீபாவளி, பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போயிரும். சரிங்களா? இவன் குடுக்குற ரேட்டுக்கு அதுக்கு நீங்க இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீ இங்கேயே ஹோல்சேல்ல வாங்கிட்டு போயிரலாமே! ஆக்சுவலா இங்கேயே ஒரு ஃப்ராடு. நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லிட்டேன். இங்க ஈரோடு, மதுரையே ஒரு ஹோல்சேல் ஃபுல்லாவே ஃப்ராட தான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. நீங்க அங்க போய் நம்பர் 1ன்னு சொல்லிக்கிற அந்த அஜ்மீராவுக்கு நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணத விட, நீங்க இங்கேயே பண்ணிட்டு போயிரலாங்கிறது என்னுடைய அனுபவம் அனுபவத்துல நான் சொல்றேன். சரிங்களா? அதனால இவங்க கேட்லாக்லாம் பாருங்க. நீங்க இவங்க கேட்லாக் அதாவது நான் சொல்றது பொய்யா இருந்தாலுமே,
நீங்கள் வேணா அந்த அஜ்மீரான்னு அடிச்சிங்கன்னா யூடியூப்பில் நிறைய சேனல் வரும். நம்ம தமிழ் நண்பர்களே அந்த அவங்க அஜ்மீரை பற்றி அப்லோட் பண்ணியிருக்காங்க நிறையா. அதாவது நான் நிறைய 2, 3 யூடியூப் சேனல் நம்புவேன், ரொம்பவே நம்பி இது பண்ணுவேன். அவங்களே அந்த அஜ்மீரை பற்றி பொழுதுனே போட்டது. சரி ஒருவேளை இது கரெக்டாக இருக்குமோன்னு நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணேன். இப்போ நேத்தோட அந்த வீடியோ வந்துச்சு. என்னடா இது இன்னும் உண்மையா பொய்யாங்கிறது, சரி நம்ம ஒரு தடவை நம்ம இவங்ககிட்ட அனுபவப்பட்டோமே, சரி இந்த வீடியோ உங்களை பற்றி போடுவோங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேனே தவிர, நான் மற்றபடிலாம் குறை சொல்றதுக்கு எதுவுமே இதாக இல்லை. ஸோ அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணத விட நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம், சரியா? அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு திருப்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஹிட்ஸ் வியரும் அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது என்ன, அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை அவங்க நேரடியாக போனால் கம்மியாக கிடைக்குமோ அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியல. எனக்கு ஒருவேளை யாராவது நேரடியாக இப்போ அஜ்மீராவில் யாரும், அதாவது இப்போ ஒரு இதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஒரு அம்மாவும் அவங்கள பொண்ணும் அந்த அங்கே பர்ச்சேஸ் பண்ணதில் பேட்டி அந்த யூடியூப்பில் பேசியிருந்தாங்க. அந்த அஜ்மீரா வந்தோம், நான் 30,000 பர்ச்சேஸ் பண்ணேன், 30,000 பர்ச்சேஸ் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, பாசிட்டிவாக சொன்னாங்க. ஒருவேளை அவங்க வந்து கேட்லாக் பார்க்காம கொண்டு போயிட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த அவங்க கேட்லாக் ஓப்பனாகவே ரேட்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரீட்டைல் ப்ரைஸ் பண்ணவே எனக்கு தெரியுது. ஸோ வேண்டாம், நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணதோட அது கம்மியாக நீங்கள் நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லது. அதனால் வீட்டு தொழில் தொடங்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், போன வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். வீட்டு தொழில் தொடங்கணும்னா எந்த இதில் நீங்கள் வாங்கணும், எந்த மாதிரிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி அனுபவத்தை நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். அதுவும் யூடியூப் நம்பர்கள்லாம் அந்த அஜ்மீரா எந்த ஒரு நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட் பற்றி போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க உண்மையாக இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா அவங்க சொன்ன ரேட் வேறு, கேட்லாகில் கொடுக்குற ஒரு ரேட் வேறு. ஸோ உங்களை நம்பி தான், ஏன்னா நீங்கள் யூடியூப் கிரியேட்டர்ஸ் உங்களை நம்பி தான் வீடியோ பார்த்துட்டு அந்த ஒரு பேராசையில் தான், பேராசையோடு சொல்ல அவங்களும் ஒரு முன்னேறும் ஒரு ஆசையில் தான் அவங்க ஈரோடோ இல்லை சூரத்தெல்லாம் போகிறாங்க. ஸோ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நீங்கள் 1000 தடவை யோசித்து நீங்கள் முதல்ல கரெக்டாக பேசுங்க ஃபஸ்ட்டு, சரியா? அந்த ஓனர்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி நான் யூடியூப் போடுறேன், ஓகே நான் உங்கள் வீடியோ போடுறேன், அதுவும் தப்பு இல்லை. பட் நீங்கள் சொன்ன ரேட்டு கரெக்டாக கொடுக்கணும். அது கிளாத் எப்படின்னு ஸ்டாக் இருக்கணும். ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் நல்ல நல்ல கிளாத் காமிக்கிறீங்க, நிறைய வந்தால் பழைய கிளாத் இருக்குது சரியில்லை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு நிறைய வந்துட்டு நானே அனுபவப்பட்டேன், சரிங்களா? அதனால் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 யோசனை பண்ணிட்டு சும்மா அவங்க கொடுக்குற 5, 10க்காக நீங்கள் அப்லோட் பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் போடுற வீடியோ வந்து மற்றவங்க நம்பணும். அதுக்காக நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஒவ்வொரு வீடியோவும் ஆராய்ந்து கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன் நண்பரே, என்னுடைய அனுபவம் உங்களுடைய விழிப்புணர்வு தான். மற்றபடிலாம் நான் எந்த ஒரு குறை சொல்றதுக்கும் எதுவும் இல்லை நண்பர்களே. நன்றி. தேங்க்யூ.